விஜய் ரீரிலீஸ்லேயே ஒரு நல்ல மார்க்கெட்டை காட்டக்கூடிய ஒரு நடிகர் தான். ஃப்ரெண்ட்ஸ் படம் கொஞ்சம் பாப்புலரான ஹிட் அன்னைக்கு, டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்டு. சூர்யாவுக்கும் விஜய் அளவுக்கு இல்லைனாலும் விஜயோட மேலே இருந்தார் சில களத்துக்குள்ளே. உங்களுக்கு 7ஆம் அறிவு வேலாயுதம் வரும்போது 7ஆம் அறிவு தான் பெரிய இது. அதே மாதிரி அழகிய தமிழ் மகன் வேல் வரும்போது வேல் தான் வின்னரு. இந்த மாதிரி 2-3 களத்தில் விஜயை களத்துக்குள்ளேயே பெரிய ஃபுல் பிளட்ஜ் ஹீரோவாக நின்று அடித்தவர் தான் இவர் சூர்யா. சிங்கம் டைமில் அவர் தான் பெருசாக இருந்தார். எப்படின்னா இந்த படம் சர்க்காரை 3 தடவை ஸ்டைலிஷாக விஜய் நடிச்சிருப்பாருன்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி சிங்கம் படத்தையும் 3 தடவை முதல் சிங்கத்தையும் பார்த்தவன் சொல்கிறேன். நம்ம அந்த அளவுக்கு ஒரு ஃபுல் பிளட்ஜ் ஆக்ஷன் ஹீரோவாக நின்றவர் தான் சூர்யா. இப்போ அவருக்கு மார்க்கெட் வந்து அந்த அளவு கம்பேரிட்டிவாக இல்லை, கொஞ்சம் டவுன்ஃபாலாக தான் இருக்கிறாரு. என்றாலும் அவருக்குன்னு ஒரு ரசிகர் பலம் இருக்குது. ஸோ இது படம் கமர்ஷியலாக வந்து பெரிய வெற்றியை கொடுக்கும். இன்னைக்கு ரீரிலீஸ் வரும்போது யார் பெரிய ஆளுன்னா விஜய் தான் சந்தேகம் இல்லாத பெரிய ஆள். சூர்யாவும் அதில் இருக்கிறார். சூர்யாவும் ரீரிலீஸ் படத்து வெற்றிக்கு வந்து ஒரு வேல்யூ அடிஷன் தான்.